கடந்த 10ஆம் தேதி ஆட்டோ காரில் 5 பேர் வந்து தங்களின் அலுவலகம் அருகே நோட்டமிட்டதாகவும் விவரம் கேட்டபோது தெரிவிக்க மறுத்து சிறிது நேரத்தில் வெளியேறிவிட்டதாகவும் தாவேகா தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா புகாரில் தெரிவித்துள்ளார். கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சந்தானம் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். சந்தானம், ஆதவ் அர்ஜுனா தெரிவித்திருக்கும் புகாரில் என்னென்ன விஷயங்கள்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது? ஏன் அவ்வாறு கூறுகிறார்? தமிழக வெற்றி கழகத்துடைய தேர்தல் பிரிவு மேலாண்மை பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா சென்னை தியாகராய நகரில் இருக்கக்கூடிய காவல்துறை ஆணையர் அலுவலகத்திற்கு இந்த புகாரை வழங்கியிருந்தார். அந்த புகார் கடிதத்தில் கடந்த 10ஆம் தேதி மர்ம நபர்கள் ஆட்டோவிலும் காரிலும் ஆயுதங்களுடன் தன்னை நோட்டமிட்டதாக அவர் அந்த புகாரில் குறிப்பிட்டார். எனவே அவர் பாதுகாப்பு வழங்க கோரி இந்த புகார் மனு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. சரியாக பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதி காலை 11 மணி முதல் 11:30 வரை எல்லோ ஆட்டோவில் 5 நபர்கள் ஆயுதங்களுடன் அவருடைய அலுவலகத்துல காத்திருந்ததாகவும், அதே போன்று 2 யாரென்று தெரியாதவர்கள் அவரை தொடர்ந்து கண்காணித்து வருவதாக தெரிவிக்கிறாங்க. அதே போன்று மீண்டும் அவர்களே 1 மணி முதல் 1:30 மணி வரை தன்னை தொடர்ந்து பின்தொடர்ந்து வருவதாகவும், அதே போன்று மாலை 3:20 3:30 வரை ஆட்டோ ரிக்ஷா 7-8 நபர்களுடன் தொடர்ந்து வந்ததாகவும், அதே போன்று திமுக கொடியுடன் இருக்கக்கூடிய அந்த அலுவலகம் வருவரை அவரை தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும், எனவே இதனை கருத்தில் கொண்டு அவரை பாதுகாப்பு வழங்க கோரியும் இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க கோரி ஆதவ் அர்ஜுனா தன்னுடைய புகார் கடிதத்தில் தெரிவித்திருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி சந்தானம்.